90களின் தமிழ் சினிமா ஒரு பொற்காலமாக இருந்தது. அங்கு பாஷா, மின்சாரப்பூ, காதல் தேசம் போன்ற படங்கள் புதுமையான கதைகள், உணர்ச்சிபூர்வமான நடிப்புகள் மற்றும் மறக்க முடியாத இசைகளால் சிறப்பித்தன. இந்த காலகட்டம் தமிழ் திரையுலகில் பல புதிய நட்சத்திரங்களை உருவாக்கியது. இக்காலகட்டத்தில்தான் தமிழ் சினிமாவின் இரண்டு துருவ நட்சத்திரங்கள் அஜித் குமார் மற்றும் விஜய் தங்கள் திரை பயணத்தை தொடங்கினர். அவர்கள் ரஜினிகமல் போன்ற போட்டியை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. விஜய் ஜூன் 1974 22 அன்று பிறந்த ஜோசப் விஜய் சந்திரசேகர் இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகரின் மகனாக 1984-இல் வெற்றி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். 1992-இல் நாளைய தீர்ப்பு மூலம் 18 வயதில் கதாநாயகனாக அறிமுகமானவர். 1996-இல் பூவே உனக்காக, 1997-இல் லவ் டுடே மற்றும் காதலுக்கு மரியாதை போன்ற வெற்றி படங்கள் மூலம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்தார். 1998-இல் கலைமாமணி விருது பெற்றார். அஜித் குமார் மே 1971 அன்று பிறந்த அஜித் குமார் சுப்பிரமணியன் ஆரம்பத்தில் மாடலிங் துறையில் இருந்து வந்தவர். 1990-இல் என் வீடு என் கணவர் படத்தில் சிறு பாத்திரத்தில் நடித்து 1993-இல் தெலுங்கு பிரேம புஸ்தகம் மற்றும் தமிழ் அமராவதி மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். ஒரு ரேசிங் காயத்திற்கு பின் 1995-இல் ஆசை த்ரில்லரில் மாற்றம் கண்டு காதல் கோட்டை, காதல் மன்னன் ரொமான்டிக் ஹீரோவாக, அமர்க்களம் ஆக்ஷன் ஹீரோவாக தனக்கென தனி இடத்தை பிடித்தார். இவர்களுக்கு நடுவே சுவாதி கிரண் என்று அறியப்படும் நடிகை சுவாதி தமிழ் திரையுலகில் காலடி வைத்தார். 1995-இல் விஜயுடன் இணைந்து தேவா திரைப்படத்தில் அறிமுகமானார். இது அவரது தமிழ் சினிமா பயணத்தின் தொடக்கமாக அமைந்தது. அடுத்த ஆண்டு 1996-இல் அஜித்துடன் வான்மதி திரைப்படத்தில் நடித்த சுவாதி அதே காலகட்டத்தில் விஜயுடன் வசந்த வாசல் மற்றும் செல்தா போன்ற படங்களிலும் இணைந்து நடித்தார். பின்னர் 1999-இல் அஜித்துடன் உன்னை தேடி படத்தில் மீண்டும் தோன்றினார். இவை அனைத்தும் 90களின் முக்கிய படங்கள். தமிழ் திரையுலகில் நட்சத்திரங்களுக்கு இடையேயான போட்டி காலம் காலமாக இருந்து வருகிறது. எம்.ஜி.ஆர்., சிவாஜி கணேசன், ரஜினி, கமல்ஹாசன் என இந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. அஜித் மற்றும் விஜய் ஆகியோரும் இந்த வரிசையில் இணைந்து பெரிய போட்டியை உருவாக்குவார்கள் என ரசிகர்கள் மத்தியில் ஆரம்பத்திலேயே எதிர்பார்ப்பு உருவானது. சுவாதி 2 உச்ச நட்சத்திரங்களான அஜித் மற்றும் விஜயுடனும் தொடர்ந்து பணியாற்றியதால் ரசிகர்கள் மத்தியில் ஒருவித ஒப்பீடு மற்றும் விவாதங்கள் இயல்பாகவே உருவானது. யார் சிறந்த ஜோடி? சுவாதிக்கு யாரிடம் அதிக பொருத்தம்? எந்த ஹீரோவின் படங்கள் அதிக வெற்றி பெற்றன போன்ற கேள்விகள் சமூகத்தில், பத்திரிகைகளில் எழுந்தன. 1990களின் இறுதியில் விஜய் அடுத்து பெரிய நட்சத்திரமாக உருவெடுக்கிறார் என்ற பேச்சு தமிழ் சினிமா வட்டாரத்தில் பரவியது. அதே சமயம் அஜித்தும் ஆசை, காதல் கோட்டை வெற்றிகளால் வேகமாக வளர்ந்து வந்தார். இதனால் இருவரின் ரசிகர்களும் தங்கள் ஹீரோவை முன்னிறுத்தி பிரசன்த் போன்ற மற்ற இளம் நட்சத்திரங்களுடன் ஒப்பிட்டு பேசத் தொடங்கினர். சுவாதி அஜித் மற்றும் விஜய் இருவருடனும் தொடர்ந்து பணியாற்றிய 1995 முதல் 1999 வரை காலகட்டம் திரைக்கு பின்னால் பல அறியப்படாத சம்பவங்கள், தொழில்முறை அழுத்தங்கள் மற்றும் ரசிகர் எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கலாம். ஒரு நட்சத்திரம் இரு பெரும் கலைஞர்களான அஜித், விஜயுடன் பணிபுரியும் போது தவிர்க்க முடியாமல் தொழில்முறை போட்டி, படக்குழுவினரின் எதிர்பார்ப்புகள், ரசிகர்களின் மோதல் மனப்பான்மை போன்ற அழுத்தங்கள் எழும். அது வெளிப்படையான மோதலாக இல்லாவிட்டாலும் 1995-இல் ராஜாவின் பார்வையிலே படத்தில் இருவரும் ஒன்றாக நடித்தபோது இருந்து தொடங்கிய பதற்றம் அதிகரித்திருக்கலாம். 30 வருடங்களுக்கு முன்பு 1990களின் நடுப்பகுதியில் இந்த போட்டி துவங்கிய காலகட்டத்தில் சுவாதியின் திரையுலக பயணம் அஜித் மற்றும் விஜய்க்கு இடையே ஒரு மெல்லிய சமநிலை கோடாக இருந்தது. அது சவாலான சூழ்நிலையாக அமைந்தது. ஆனால் எந்த ஒரு நேரடி மோதலும் வெளிப்படையான பிரச்சனையும் பரவலாக பேசப்படவில்லை.
ஏனெனில் நட்சத்திரங்கள் தங்களுக்குள் தொழில்முறை மரியாதையை கடைபிடித்தனர். படக்குழுக்கள் இதுபோன்ற விவகாரங்களை வெளியே வராமல் பாதுகாத்தன. ரசிகர்களுக்கும் இடையேயான மோதல்களை கட்டுப்படுத்தினர். சுவாதியின் திரைப்பயணம் 1996 வான்மதி படத்தின் பெரும் வெற்றிக்குப் பிறகு படிப்பை தொடர்வதற்காக ஹைதராபாத் திரும்பி ஒரு சிறிய இடைவெளி எடுத்தது. இது ஒரு புத்திசாலித்தனமான தனிப்பட்ட முடிவாகவோ அல்லது போட்டிச் சூழலின் தாக்கத்திலிருந்து விலகலாகவோ இருக்கலாம். இருப்பினும் இந்த 90களின் காலகட்டத்தில் சுவாதியின் தனிப்பட்ட முடிவுகள், கல்வி மற்றும் தொழில்முறை தேர்வுகள் அவரது திரையுலக வாழ்க்கையை முழுமையாக வடிவமைத்தன. போட்டியின் நேரடி தாக்கத்தை விட அதிகம். அஜித் மற்றும் விஜய் இருவரின் ரசிகர் படைகளும் நாளுக்கு நாள் வலுவடைந்து வந்தன. 202-L வில்லன் vs தகவதி, 203-L ஆஞ்சநேயா vs திருமலை போன்ற படங்கள் மோதல்கள் அதை உறுதிப்படுத்தின. இந்த போட்டி திரைக்கு பின்னால் நடந்திருந்தால் கூட அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது அன்றும் இன்றும் சவாலான காரியமே. நட்சத்திரங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில்முறை உறவுகள் பெரும்பாலும் ரகசியமாகவே வைக்கப்பட்டன. இன்றும் அவர்களின் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் கடுமையாக மோதிக்கொள்வதை நாம் காணலாம். ஆனால் நட்சத்திரங்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் மதித்து தொழில்முறை ரீதியாக நடப்பார்கள். நேரடி வெறுப்பு இல்லை. சுவாதி, அஜித், விஜய் ஆகியோரின் இந்த தனித்துவமான தொழில்முறை உறவு தமிழ் சினிமாவின் வரலாறு எப்படி ரசிகர்களின் உணர்வுகள், ஊடகங்கள், நட்சத்திரங்களின் தனிப்பட்ட தேர்வுகளாலும் வடிவமைக்கப்பட்டது என்பதற்கு நல்ல சான்றாக அமைகிறது. 30 வருடங்களுக்கு முன்பு 1990களில் துவங்கிய இந்த அஜித் விஜய் போட்டி இன்றும் தமிழ் திரையுலகின் ஒரு முக்கிய அங்கமாகவே தொடர்கிறது. இது வெறும் நட்சத்திர போட்டி மட்டுமல்ல, தமிழ் சினிமாவின் பரிணாம வளர்ச்சி, ரசிகர் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய அத்தியாயமாகும்.